யூனியன் கவர்மெண்ட்டு இன்டியம் பட்ஜெட் 2024-25 இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோட ப்ரீஃப் அனாலிசிஸ் எப்படி அனாலிட்டிக்கல் பாயிண்ட் செக்டார் வைஸ் எப்படி இருக்குது, செக்ஷன் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் பார்க்கும்போது கண்ட்ரி ப்ரொடெக்ஷன் அதுக்கு எங்கே இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்காக வேண்டி 11 lakh crore அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தா கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட், லோக்கல் டெவலப்மெண்ட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து 4 பில்லர்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபார்மர்ஸ், புவர் செக்ஷன் ஆர் புவர் பீப்புள், யூத்து, விமன், இந்த 4 பில்லர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ ஃபார்மர்ஸ் வந்து விவசாயிகள், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, அதே மாதிரி யூத்து இளைஞர்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்ன, விமனு, அங்கே புவர் பீப்புள் ஏழைகளுக்கு, இப்படி 4 பில்லர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து யூத் அப்படின்னா இந்தியாவில் வந்து யூத் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது தேவைப்படுது. இந்த பட்ஜெட்டில் என்ன அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி 11.11 lakh crore கொடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டல் அவுட்லே கூடினா தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கூடும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரி ஐட்டங்கள் வரும். இண்டஸ்ட்ரி, இது பூரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது டெவலப் ஆச்சுன்னா கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க 2.78 lakh crore அலாட் ஆகிருக்கு. அடுத்து வந்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2.55 lakh crore அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஆர்டினரி போகியமாகல சாதாரண ரயில் கம்பார்ட்மெண்ட்டு அப்படி 40,000 ஆர்டினரி ரயில் கம்பார்ட்மெண்ட்டை வந்தே பாரத் கம்பார்ட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், ஸ்பீடு கூடும், நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகலாம், டூரிசம் டெவலப் ஆகும், அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும், பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இதுக்கு இப்படி செஞ்சுருக்காங்க. இது போக புதுசாக ஒரு 1000 ஏர்க்ராஃப்ட் வாங்க போகிறாங்க. அப்புறம் நியூ ஏர்போர்ட் வரப்போகுது. இது பூராமே டிரான்ஸ்போர்ட்டு, இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது. அப்புறம் இண்டஸ்ட்ரியும் பார்க்கலாம். அது ஸ்டார்ட் அப்பை டெவலப் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து அது இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வருது. ஸோ இதெல்லாம் வந்தோம்னா யூத்துக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ எஜுகேஷன் செய்கிறாங்கன்னா நியூ மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க, நியூ ஆர்ட்ஸு, யூனிவர்சிட்டிஸு, அது மாதிரி ITI இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மிஷன் 3000 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மிஷன் அங்கே போகிற ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன, ஃபார்மர்ஸ் அண்ட் புவர் பீப்புள். இந்த ஃபார்மர்ஸுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதாவது வில்லேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி 1.77 lakh crore அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபார்மர்ஸுக்கு தனியாக விவசாயிகளுக்கும் அவங்களுடைய வெல்ஃபேருக்காக வேண்டி 1.27 lakh crore அலாட் ஆகிருக்கு. அப்போ இது என்ன, இந்த வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி 2 கோடி வீடு கட்ட போகிறாங்க வில்லேஜில். இது ஒரு ப்ரப்போசல். 2 crore houses will be built in villages. அது மாதிரி 1 கோடி ரூஃப் டாப் சோலார், 1 கோடி வீட்டுக்கு சோலார் ரூஃப் டாப் வச்சு ஃப்ரீ பவர் சப்ளை அண்டர் சோலார் பவர் பாலிசி அப் டு 300 யூனிட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு, ஃபார்மர்ஸுக்கு, அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விமனுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா முத்ரா லோன் சொல்லுவாங்க. அது ஏற்கனவே 30 கோடி பேருக்கு ஆண்டர்பிரனர்ஸ், விமன் ஆண்டர்பிரனருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வந்து 1 கோடி பேர் விமன் வந்து ஹெச்ஆர்வி ஆகிட்டாங்க. இப்போ என்ன ப்ரப்போஸ்னால் 3 கோடி விமன் வந்து ஹெச்ஆர்வி ஆக்க போகிறாங்க என்ற செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வருது. அதே மாதிரி இந்த ஆயுஷ் பாரத் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு லேடிஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்படி ஹியூமன் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த மாதிரி எல்லா செக்ஷன் 4 பில்லர்ஸும் டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஸ்கீம் வச்சுருக்காங்க. இதுதான் இந்த அனாலிசிஸ்.